ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ் கேஸ். இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் அந்த படத்துக்கான நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஸ்பாய்லர் டீடைல்டு போஸ்ட் கிடிச்சு நான் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் அப்லோட் ஆயிரும். இது வந்து நான் ஸ்பாய்லர் தான், ஸ்பாய்லரே கிடையாது. அதனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே பார்க்கலாம், பயப்பட தேவையில்ல. ஸ்பாய்லர் விஷயங்கள்லாம் ஈவினிங் வீடியோஸ்லேருந்து அப்படியே நம்ம கவர் பண்ணுவோம். ஓவராலாக இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படம் எப்படி இருந்தது, ஸோ இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்பயும் போல நம்ம ஸ்டைலாக கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் லாங் டைம் ஒரு குட் மார்வல் மூவின்னு சொல்லலாம் இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு மிக்ஸ்டாக படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆகியிருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு மார்வல் படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஆஃப்டர் லாங் டைம். லைக் தோர் 11th Thunderலாம் எனக்கு பயங்கரமாக டிசப்பாயின்ட் பண்ணிச்சு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் தி மேட்னஸை கூட நான் சொல்லுவேன். ஸோ அதை தாண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்ஷன் த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதனாலே ஓவராலாக எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்குள்ள போகலாம். பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஓவராலாக இந்த ஒரு படத்தோட மேக்கிங் டாப் நாச் ஹை குவாலிட்டியில் இருந்ததுங்க. ஸோ விஷுவலி ஸ்டன்னிங்கான ஒரு குவாலிட்டியில் இந்த படம் இருக்குது. முக்கியமாக 3D எல்லாம் அந்த ஒரு விஷுவலே எனக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி ஃப்ளையிங் ஷாட்ஸ் தான் இருக்குல்ல ஃபால்கன்ன்றனால, லைக் வந்து ஒரு ஃபால்கன் அண்ட் இப்போ ஒரு கேப்டன் அமெரிக்கா ஃப்ளையிங் ஷாட்ஸ் தான் நிறையா இருக்கும். அதெல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. அந்த கொரியோகிராஃபிலாம் வேற லெவலு, ஸ்லோமோ ஷாட்ஸ்லாம் மிரட்டிட்டானுங்க. தென் அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸும் பஞ்சமே இல்லை. எல்லா ஆக்ஷன் சீக்வன்சஸோட கொரியோகிராஃபியும் தாறுமாறு. முக்கியமாக கிளைமேக்ஸ் மிரட்டிட்டானுங்க. அந்த கிளைமேக்ஸே ஒர்த்து, டிக்கெட்டு கொடுத்ததுக்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி. ஹல்க் வர்சஸ் கேப்டன் அமெரிக்கா கொல்லா மாசா இருந்தது. தியேட்டரில் டெஃபினட்டாக கொல்லா நடுங்கி போயிடும். ஆஃப்டர் லாங் டைம் ஹல்க் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கர டேரிங்காக ஆஃப்டர் லாங் டைம் இன்கிரெடிபிள் ஹல்க் அப்புறம் இதில் தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம மார்வலில் ஹல்க் பட்டுக்கிட்டு இருக்க வேதனைலாம் நான் சொல்லியா உங்களுக்கு தெரிய வைக்கணும். அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரெட் ஹல்க் நல்லா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருந்துச்சு. இன்னும் நீங்க காட்டுங்கடா, நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வேற லெவலு. அதே மாதிரி நான் படத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நான் யோசிச்சு வச்சிருந்தேன், தக்காளி நீ வின்டர் சோல்ஜர்ல ஒரு 40 to 50% நீ கவர் பண்ணிட்டா கூட நீ தப்பிச்சடா பொழைச்சடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். வின்டர் சோல்ஜர் லெவலுக்கு வந்து இல்லைனாலும் அதை ரீச் பண்ண ட்ரையாவது பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓவரால் அந்த படத்தை நல்லா காப்பாத்திருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறையா, அது வேற ஒரு பெரிய பாசிட்டிவ்னே நான் சொல்லுவேன். கொஞ்சம் கிறிஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா ஸ்டார்ட் ஆனது தெரியல, முடிஞ்சது தெரியல, டக்கு டக்குன்னு போயிடுச்சு. ஏன்னா இதுல கதைப்படி பெரிய கதைலாம் இல்லை. இது வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் கதைப்படி பார்த்தீங்கன்னா. அதனால அது எடுத்துக்கிட்டு அதை டக்குன்னு முடிச்சது நல்லதா போச்சு. சரி, இப்போ நம்ம நெகட்டிவ்குள்ள போகலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு ஃபில்லரா தெரிஞ்சு. இது என்னதான் என்னை வந்து என்டர்டெயின் பண்ணாலும், ஆக்ஷன் சீக்வன்சஸ் அது இதுன்னு சொல்லிட்டு என்னதான் வந்து விஷுவலி அதை என்னை என்ஜாய் பண்ண வச்சாலும், நான் அடுத்த மார்வல் படம் பார்க்குறேன்டா. இது நான் யூஸ்வலா பார்க்குற ஹாலிவுட் படம் கிடையாது. ஏதோ ஒரு படம் பார்க்குறேன் ரேண்டமாக பார்த்துட்டு போகிறதுக்கு. இது மார்வல் படம். இது வந்து ஒரு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷங்களாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்களுக்கு எனக்கு இது ஒரு லிங்க் இருக்குது. இது எனக்கு ரொம்ப முக்கியம், அடுத்த படத்தை நான் பார்க்க போகிறதுக்கு அப்படின்ற ஏதோ ஒரு ஆர்வத்தில், ஒரு ஆசையில் தானே ஒரு ஆடியன்ஸ் வரான். அந்த ஒரு விஷயத்தை பூர்த்தி செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபில்லராக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில இடங்களில் பழைய மார்வல் படங்களை வந்து டச் பண்ணாங்க. லைக் இன்கிரெடிபிள் ஹல்க், ஃபால்கன் அண்ட் தி வின்டர் சோல்ஜர், எட்டர்னல்ஸ் மூவி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்க ஒரு எலமெண்டா இருக்கு. பட் இதை தாண்டி இது ஃபியூச்சர்ல எந்த அளவு பெரிய இம்பாக்டை கொடுக்கும் இந்த ஒரு படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஃபால்கன் கேப்டன் அமெரிக்காவா மாட்டாரு. ஸோ இப்போ இந்த கேப்டன் அமெரிக்காவா மாறின சாம் வில்சன் என்னவா வந்து சேஞ்ச் ஆகிறாரு, டர்ன் ஓவர் ஆகிறாரு, அந்த ஒரு முழு பொறுப்பையும் எப்படி தூக்கி நிறுத்துறாருன்ற அந்த ஒரு விஷயத்தை காட்டுறதுக்கு இந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. ஒரு முக்கியமான கதையில இந்த கேரக்டரை நவுற விட்டு அதுல இந்த கேரக்டருக்கான டெவலப்மெண்ட் கொடுத்துருந்தா அது வேற. ஆனால் கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலா நான் சொல்லுவேன். லைக் ஒரு பெரிய மல்டிவர்சல் சாகாவை நோக்கி போயிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பெருசா எடுத்துக்க போறது இல்லை. நீங்க ஆர்ஜினுக்கு டைம் எடுத்துக்கங்க, கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு டைம் எடுத்துங்க அப்படின்ட்டு போகலாம். இவனுங்க மல்டிவர்ஸ் சாகால கையை வச்சிருக்கானுங்க. வரிசையா அடுத்து மல்டிவர்சல் ப்ராஜெக்டா வருது. டூம்ஸ்டே இருக்கு, சீக்ரெட் வார்ஸ் இருக்கு, ஃபேண்டாஸ்டிக் 4 இருக்கு. ஸோ இப்படி பெரிய பெரிய ப்ராஜெக்டை வச்சுக்கிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண ஆடியன்ஸ் உங்களுக்கு டியூரேஷன்ல இருந்து எல்லாமே கம்மியா இருக்கு. இந்த நேரத்தில் வந்து இது இந்த ஒரு விசப்பரிச்சை தேவையா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது.
போஸ்ட் கிரெடிட் சீன்ல மட்டும் அந்த ஃபியூச்சர் நம்ம மல்டிவர்சல் சாகான்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல அப்படின்னு அவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சா என்னன்னு தெரியல. அதுக்காக ஒன்று வைக்கணுமேன்ற மாதிரி முழு படத்தையும் விட்டுவிட்டு போஸ்ட் கிரெடிட் சீன்ல மட்டும் லைட்டாக வச்சிருக்காங்க. அது ப்ரீவியஸா வந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா படத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே ஃபார்முலா தான், அதே தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க. லிட்ரலி ஒரு ஹாஃப் குக்குடு தான். நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஃபாரினர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் தான், அவங்க சொன்னதான் கரெக்ட். ஹாஃப் குக்குடாக தான் இருக்கு. கரெக்டான சொல்றதுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு மார்வல் படமா இல்லை. மார்வலில் இது ஒன் ஆஃப் த ஒரு ஓகேவான படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 2.5 கொடுப்பேன். 2.5 ஆர் 3 ஓவராலாக அவ்வளோதான். என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் மாரல் ஃபிலிம். ஸோ இதை நீங்கள் டெஃபினட்டாக தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தியேட்ரிக்கல் மெட்டீரியல் கண்டிப்பாக அது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கொஞ்சம் ஃபியூச்சருக்கு தேவையான எலமெண்ட்ஸை கொடுத்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை புஷ் பண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு மன வருத்தம் மட்டும்தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்களா? உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸ் என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.